நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். முகநூலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குறித்து அநாகரிகமாக பதிவிட்ட நிர்வாகி மீது புகார். ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது இதையும் சேர்த்து நடத்துவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து போராடித்தான் இதை பெற்றிருக்கிறார்கள். இதை பற்றி ஒரு நிருபர் எங்கள் அன்புக்குரிய பொதுச் செயலாளர் அன்புள்ள அந்நியார் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். நாங்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஆனாலும் கூட இம்மாதிரி ஜாதி கணக்கெடுப்பு அவசியம் என்பதை உணர்த்தி அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அவர் இந்த கருத்தை சொல்லுகின்ற பொழுது, அதை வரவேற்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர் ஒன்றிய செயலாளர் துரை என்பவர் மிகவும் அசிங்கமாக எந்த வார்த்தையை சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தைகளை நான் சொல்லி தன்னுடைய அரசியல் அநாகரிகத்தை கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய அரசியல் அநாகரிகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்பாக கருதப்படுகிறது. ஆகவே அவரை தீவிரமாக விசாரித்து இதை பார்க்கின்ற பொழுது இதை போல பல பதவிகள் பதவிட்டாலும் கூட இதை முழுமையாக எடுத்து எங்கள் கட்சியுடைய சார்பில் இதை கம்ப்ளைண்ட்டாக டிஎஸ்பி அவர்களிடம் கொடுத்திருக்கிறோம், போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்திருக்கிறோம். தீவிரமான நடவடிக்கை எடுத்து தகுந்த சட்டத்தின் மூலம் கைது செய்து இம்மாதிரி சம்பவங்கள் திரும்ப பாலக்கோட்டிலோ, இந்த பாலக்கோட்டின் உதாரணமாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது என்பதை தெளிவாக வலியுறுத்தி தகுந்த நடவடிக்கையாக கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன்.